அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படக்கூடாது. தமிழ்நாடு கல்வி சட்டம் 1968 பிரிவு 81 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகள், அரசு கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள், எந்த கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கட்டிடத்தையோ விளையாட்டு மைதானத்தையோ காலி இடங்களையோ அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. இவ்வளவு தெளிவாக விதி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சி 2 நாட்களாக ஒரு கல்லூரி வளாகத்தில் நடந்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை அனுமதித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் இயக்கங்களும் எந்த கல்வி நிறுவனத்திலும் தங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்பதை உயர்கல்வித்துறையும் பள்ளி கல்வித்துறையும் உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசியல் நிகழ்ச்சிகள் நடந்தால் அந்த பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே அமைதி சீர்குலையும். அங்கே கல்வி கற்கின்ற சூழல் ஏற்படாது. அங்கே அமைதி குலைகின்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும். இதனால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி வந்த தமிழக வெற்றி கழகம் கடந்த 2 நாட்களாக சட்டத்தை மீறி ஒரு செயல்பாட்டை கோவையிலே நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் இப்போது கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கின்றோம், நடவடிக்கை கோரியிருக்கின்றோம். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் இதற்கு அனுமதித்த அதிகாரிகள் மீதும் நாங்கள் வழக்கு தொடருவோம். நிச்சயமாக அந்த கல்வி நிறுவனத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்தால்தான் இனிமேல் எந்த கல்வி நிறுவனங்களும் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி தராது. இந்த நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். அதேபோல அந்த கல்லூரி மாணவர்கள், ஹாஸ்டல்ல படிக்கிற மாணவர்கள் கூட்டு போட்டு நீங்க வெளியே வரக்கூடாதுங்கிற ஒரு இது நான் ஏற்கனவே இப்பதான் சொன்னேன். அந்த பள்ளிக்கூடத்தில் அமைதி கெடும், அமைதியற்ற சூழல் ஏற்படும். அந்த பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அங்கே வருகின்ற அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கிடையே மிகப்பெரிய முரண்பாடு ஏற்பட்டு கலவரம் வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த மாணவர்களை வெளிவிடாம பூட்டி வச்சிருக்காங்கன்னு. எதுக்காக பூட்டி வச்சாங்க? இந்த இடத்துக்கு அவங்க வரக்கூடாதுன்னு. 4 மாணவர்கள் கேள்வி கேட்பான், ஏன் என்னை பூட்டி வைக்கிறேன்னு. அப்ப பிரச்சனை நடக்கும், கலவரம் நடக்கும். எதுக்கு இந்த கலவரம், பிரச்சனை எல்லாம்? கல்வி வளாகம் மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக, அவர்கள் படிப்பதற்காக ஒரு அமைதியான சூழல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழலை கெடுக்கின்ற வகையில் அரசியல் இயக்கங்களினுடைய நடவடிக்கைகள் பள்ளி கல்லூரி வளாகத்தில் நடத்தக்கூடாது என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். ஏற்கனவே சட்டப்படி அதுதான் இருக்கிறது. அந்த சட்டத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த சட்டத்தை அவர்கள் காப்பாற்றுகிறார்களா இல்லையா என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் வழக்கு தொடர்கிறோம் என்பதை நாங்கள் இப்போது அறிவித்துக் கொள்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.